வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போதைக்கு ஒரு நரி ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த நரிக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு. தண்ணி ரொம்ப தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே தண்ணி தேடினாலும் அது கிடைக்கவே இல்லை. என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியாமல் தண்ணீரை வந்து தேடி அலைய ஆரம்பிச்சிருக்கு. தூரத்தில் அதோட கண்ணுக்கு வந்து ஒரு கிணறு இருக்க மாதிரி அது பார்த்துருக்கு. அப்போதைக்கு அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த கிணற்றுக்கு அருகே சென்று உள்ளே பார்த்தா கீழே வந்துட்டு தண்ணி ரொம்ப கீழே இருந்திருக்கு. அப்போ அது எப்படி குடிக்கிறது அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்கும்போது கிணற்றில் வந்துட்டு கயிற்றோட ஒரு முனையில் வந்து வாளி ஒன்று தொங்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, வாளியில் தாவி ஏறி உட்காந்தோன்னே அந்த வாளி வந்து டக்குன்னு கீழே கிணத்துக்கு அடியில் இறங்கிடுச்சு. இறங்கினோன்னே நரி வயிறு நிறைய தண்ணீர் நல்லா குடிச்சு தாகந்தீர தண்ணியை குடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படி மேலே வர்றது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒன்றுமே புரியலை. யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு, என்ன பண்ணலாம், எப்படி நம்ம மேலே போகிறது அப்படின்னு. மேலேருந்து யாராவது கயிறை இழுத்தா தான் நம்ம மேலே போக முடியும். ஆனால் இப்போ யார் வருவா, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த டைமில் வந்துட்டு கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓநாய் ஒன்று வந்திருக்கு. கிணற்று உள்ளே வந்து எட்டி பார்த்துருக்கு. அப்போ தான் வந்து நரி இருப்பதை பார்த்தோன்னா, அடடா நரி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த நரி சொல்லியிருக்கு, இங்கே ஒரு அருமையான இடம், இந்த இடம் வந்து சொர்க்கம், இங்கே வந்து நமக்கு நிறைய மீன், கறி, கோழி, ஆடு எல்லாமே தர்றாங்க அப்படின்னு நரி சொல்லியிருக்கு. இந்த ஓநாய் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு கயிற்றோட மறுமுனையில் வந்து கட்டப்பட்டிருக்க வாளிக்குள்ளே வந்து குதித்து அந்த வாளி சர்ன்னு கீழே உள்ளே போயிடுச்சு. அப்போ நரி வந்து அமர்ந்திருந்த வாளி வந்து டக்குன்னு மேலே வந்துருச்சு. அப்போ தான் நடுவழியில் வந்துட்டு இருக்கும்போதே அந்த நரி சொல்லியிருக்கு, ஓநாயே நான் இப்போது தான் சொர்க்கத்துக்கும் மேலான இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு கூறிகிட்டே மேலே வந்துருச்சு. மேலே வந்ததும் கிணற்றோட சுவற்றில் வந்துட்டு ஏறி மேலே தாவி குதித்து தப்பி ஓடிடுச்சு. ஆனால் பாவம் அந்த ஓநாய் வந்துட்டு எந்த ஒரு தவறுமே செய்யாமல் கிணத்துக்கு அடியில் வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ தான் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம பலமுறை யோசிக்கணும் அப்படின்னு அந்த ஓநாய் யோசிச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பல முறை யோசிக்கணும். அதாவது நம்ம எந்த ஒரு செயல் செய்ய போனாலும் அது சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம வந்துட்டு பல முறை வந்து பல கோணங்களில் யோசித்து முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த செயலை வந்து செய்யணும். அப்படி நம்ம அந்த செயலை யோசிக்காமல் செஞ்சிட்டோன்னா அந்த ஓநாய்க்கு நடந்த கொடுமை தான் வந்துட்டு மக்களாகிய நமக்கும் அது நடக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பல முறை யோசித்து பல பேர்கிட்ட அவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு கூட முடிவு செய்யலாம். நம்ம அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நிறைய பேர்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறது மூலமாக நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு நல்ல முடிவை எடுத்து நம்ம அந்த செயலை செய்தோன்னா அது நம்ம வாழ்க்கைக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு நல்ல நன்மையில் போய் அமையும்.